Hello மக்களே, வெல்கம் or welcome back to Rashmi Budgets. ஸோ என்னடா இவ்வளோ நாள் ஆளை காணோம்னு யோசிச்சிருப்பீங்க. பட் சில பல ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்மளால எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இனிமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது வந்து ஜூலை மந்தோட பட்ஜெட் தான். ஸோ நான் இப்போ இந்த பட்ஜெட் ட்ராக்கரை காட்டுறேன் உங்களுக்கு. வந்து நான் இது வந்து நோஷன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த நோஷன் ஆப்பில் வந்து நான் கிரியேட் பண்ண என்னோட டெம்ப்ளேட் இது. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்னொரு டெம்ப்ளேட் வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் ஈஸி ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னாலும் இருக்கும், இது வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டுன்னு யோசிக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் 2 ட்ராக்கர் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நான் ரெடி பண்ணுற வரைக்குமே வந்து நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். ஸோ அதனால நான் அந்த ட்ராக்கரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ஃபோன்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். என்னால் லேப்டாப்லேயும் எங்கே என்ன லாஸ்ட் அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே எல்லாமே தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஜென்ரலாக நான் வந்து இந்த ஆப்பை காட்டுறேன் உங்களுக்கு. பீஸ் வித் மணின்னு சொல்லி தான் நான் என்னுடைய 2 ஆப்புக்கும் அதே பேர் தான் வச்சுருக்கேன் நான் வந்து. ஸோ இதில் வந்து டேஷ்போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட், இன்கம், எக்ஸ்பென்ஸ், ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர், சிங்கிங் ஃபண்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், நோட்ஸ். ஸோ இது வந்து குயிக் ஆக்ஷன் பட்டன். அதாவது இது இந்த ஆட் எக்ஸ்பென்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் அலோகேஷனை வந்து இங்கே காட்டிடும் இந்த சார்ட். அண்ட் இதில் சம்மரி, மந்த்லி சம்மரி காட்டும். ப்ளஸ் இதில் வந்து உங்களோட சிங்கிங் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சிங்கிங் ஃபண்ட் மட்டும் இங்கே காட்டினா போதும்னு இருக்கிறதுனால நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த கேலண்டரில் வந்து என்னென்ன பில்ஸ், அதாவது எந்த வந்து தேவை இருக்கிற செலவு இருக்குது இல்லையா, இதை வந்து கட்டியே ஆகணும் அப்படிங்கிற இருக்கிறத வந்து வந்து இங்கே ஆல்ரெடி காட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பென்சஸில் அப்டேட் பண்ணிட்டேன்னா அதில் இங்கே வந்து பேடுன்னு காட்டிடும் எனக்கு. ஸோ இதுதான் மக்களே ஜஸ்ட் ஓவர்வியூ. ஸோ ஒரு பட்டன் கிளிக், அதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்டெல்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த அக்கௌண்ட்ஸ். அண்ட் இன்கமில் வந்து இந்த மந்தோட இன்கம் எல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ், அதாவது எஃப்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து 676 அதே அமௌண்ட் தான் வந்துச்சு. ப்ளஸ் நமக்கு வர ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது வரைக்கும் 61,000 வந்துட்டு இருந்தது, இப்போ 64,350. அதாவது ஸோ இதில் வந்து நமக்கு இஎம்ஐ அது இது எல்லாமே கட் ஆகி எல்லாம் சேர்த்து தான் இதில் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்டி போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட ரெண்ட்டுக்கான மணி. ஸோ அது வந்து 12,250. இதுதான் நம்மளோட இன்கம். மற்றபடி பிஸ்னஸ் அது இதுன்னு நான் எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இது மட்டும்தான் ஓவராலாக இப்போ நான் இன்கமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். ஸோ ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பேஜுக்கு, ஃப்ரண்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த மந்தோட பட்ஜெட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூனோடது அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து இல்லை முடிஞ்சது. அடுத்தது வந்து ஜூலை ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இபி பில் வந்து 3,060 ருபீஸ். ஸோ 3,060 வந்து யூஸ்வலாக 2,000 ருபீஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மந்த் வந்து 8,000 ருபீஸ் வந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களும் இந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினதில்லை கடைக்கா இருந்தாலுமே. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலி. அது அந்த அந்த மந்த் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் இருக்கு இல்லையா, ஸோ காமன் பில் எல்லாமே சேர்த்து எங்களோட இதுலேயே வந்துருச்சு. அதனால் அது ஒரு பெரிய ட்ராபேக் அந்த டைம். ஸோ ஏசியால் யூஸ் பண்ணுறனால யூஸ்வலாக 2,000 to 4,000க்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த மந்த் வந்து 8,000 ருபீஸ், அன்எக்ஸ்பெக்டடாக 8,000 ருபீஸ் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதாவது ஏதாவது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா பக்கத்து ரூமுக்கெல்லாம் போகும்போது
ஃபேனு இதெல்லாம் ஆஃப் பண்ணாம அப்படியே போயிட்டுருந்தது. இப்போ வந்து அந்த பில்ல பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. எங்கேயாவது இந்த ரூம் விட்டு வெளிய போனா, கரெக்ட்டா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறது. ப்ளக் பண்ணி வச்சிருக்கிற டிவைஸஸ் யூஸ் பண்ணலன்னா, அன்ப்ளக் பண்ணி விடுறது. இது எல்லாமே இப்போ வந்து புதுசா இப்போ ஹேபிட் கிரியேட் ஆயிருக்கு இதனால. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பில் ஆஸ் யூசுவல் 840 அண்ட் நம்மளோட வைஃபை பில் 600. இந்த வைஃபை பில் வந்து பே பண்ணாலுமே சம்டைம்ஸ் நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வேற என்னன்னு பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பில். வாட்டர் பில் வந்து 160. அது வந்து மந்த்துக்கானது. பில்ஸ் வந்து இதோட முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஹவுசிங் அண்ட் சேவிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ இதை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கேபி இங்கே இருந்தது. ஹவுசிங் முடிஞ்சக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றா. பட் இது எல்லாமே வந்து ஐபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற இது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுற பில்ஸ் எல்லாம் ஒன்றாவே போட்டிருக்கேன். அதனால நான் இதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 500 ருபீஸ் பிபிஎஃப்ல போட்டிருக்கோம். அண்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் இந்த தடவை பே பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக 12,250 to 12,500 கொடுக்கணும். பட் இந்த மந்த் 12,000 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து RD1 வந்து 5,000 அண்ட் RD2 வந்து 3,400 அண்ட் சிப் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் அண்ட் 1,000 ருபீஸ் வந்து சிப் 2 அண்ட் 1,500 வந்து சிப் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து 34,500 பே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மந்த்லேருந்து ஆக்சுவலி 37,850 பே பண்ணணும். பிகாஸ் இன்னொரு லோன் சின்னதாக ஒரு லோன் ஆட் ஆயிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட், லோன் கம்மி ஆகணுமே தவிர ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. பட் அடுத்த 1 to 2 இயர்ஸில் 22 monthsக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா ஹெட்டேக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லோன் எடுக்கிறது நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அது டு பி கன்சிடர்டு. யார் லோன் எடுக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு எடுங்க. அடுத்தது வந்து பிஸ்னஸ் அமௌண்ட். இந்த பிஸ்னஸ் அமௌண்ட் வந்து என்னோட ரஷ்மி பட்ஜெட்ஸோடது கிடையாது. இது வந்து ரஷ்மி ஆன்டிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எங்கள் அப்பாவோட பிஸ்னஸோடது. ஸோ 1,26,000 ருபீஸ் அது வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதனால் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 lakh சேவ். 5 lakh நம்மளால சேவ் பண்ண முடியுமான்னு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதில் அதோட சேலஞ்சில் வந்து நம்மளால எவ்வளோ போட முடியுமோ அதை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு 285 ருபீஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்தது. ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இவ்வளோ நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த பேலன்ஸோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்தது. ஸோ அதுதான் இதில் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்னில் வந்து 676 ருபீஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த எஃப்டி போட்டதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் வரும் இல்லையா? அந்த அமௌண்ட் தான் அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து 1,600 ருபீஸ். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் பர்த்டே ஃபண்ட் வந்து 800 ருபீஸ். ஸோ இது வந்து இயர் எண்டுக்கான பர்த்டே செலிப்ரேஷனோட அமௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஃபர் வந்து ஒன்றும் இல்லை இந்த மந்த்தும். பிகாஸ் இந்த மந்த் மிடில் வந்து நம்ம திருப்பி வேக்சினுக்கு போகணும். ஸோ அதனால் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ ஹெல்த்தில் வந்து 1,000 ருபீஸ் அண்ட் கேஷில் வந்து 0 தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். வேக்சினில் வந்து 6,000, ஆக்சுவலி 6,500 டோட்டலாக. ஸோ இது எல்லாமே அதாவது நம்மளோட ட்ராவலிங் சார்ஜஸ், ஃபுட் சார்ஜஸ் அன்னைக்கு ப்ளஸ் இன்ஜெக்ஷன் சார்ஜஸ், கன்சல்டேஷன் எல்லாம் சேர்த்து 6,500. மோஸ்ட்லி இதுதான் அவங்களோட லாஸ்ட் இன்ஜெக்ஷன் ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அவங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ 2+ இயர்ஸ் இருக்குது. அந்த 4 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் அவங்க லாஸ்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இதோட இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இல்லைன்னு ஒரு சைடு ஓகேன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,500 வந்து டைப்பருக்கானது. 2,000 ஆக்சுவலி 500 கிடையாது, எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் எதுலேருந்தாவது டேலி பண்ணிக்குவேன். நான் அதுக்கு அலோகேட்டட் அமௌண்ட் வந்து 2,500. இந்த தடவை நம்மளால் 2,500க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறேன். ஸோ இந்த மந்த்தும் அடுத்த மந்த்தும் பண்ண முடிஞ்சால் கிரேட்.
ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்த இது எல்லாமே வந்து பாப்பாவோட அடுத்த பஃபர், க்ளாத்ஸ் இது எல்லாத்துக்குமே எந்த அமௌண்ட்டும் போடல. பிகாஸ் அவங்களோட வேக்சின் சார்ஜஸ்னால தான். வேக்சின் முடிஞ்சக்கப்புறம் தான் அவங்களோடது அடுத்த அவங்களோட ஹைஜீன், க்ளாத்ஸ் அது எல்லாத்துக்குமே டாய்ஸ் எதா இருந்தாலுமே அலோகேட் பண்ணணும் இனிமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரோசரீஸில் வந்து ₹3600. ஸோ அது அண்ட் வீக்கெண்டுக்கானது 1800. அதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்ஸ் ஏதாவது. பெட்ரோலுக்கு வந்து 450. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அவங்களது ₹400 வந்து நான் கேஷ்ல வச்சிருக்கேன். ஸோ அதனால இங்கே வந்து நான் அக்கௌண்ட்ல மெயின்டெயின் பண்ணுறது 800ன்னு போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். மிஸ்லேனியஸ்க்கு நம்ம எதுவும் அலோகேட் பண்ண போகிறதில்ல. பட் ஏதாவது நம்ம இது பண்ணியிருந்தோம்னா அதை டேக் பண்ணிப்போம். அவ்வளோதான். ஜூலை மந்தோட பட்ஜெட்டிங் முடிஞ்சது. டோட்டல் அமௌண்ட் வந்து ₹2,13,921 பட்ஜெட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பென்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்படியே காட்டும். நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வைஸ் நான் உங்களுக்கு ஒரு தடவை அந்த இது ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி ஷார்ட்டாக ஈஸியாக ஆட் பண்ணுறதுங்கிறது. ஐசிஐசிஐ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து இந்தியன் பேங்க்ல என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான். நான் வந்து இங்கே வந்து ஃபில்டர் போட்டுக்கிறேன் ஆக்சுவலி. ஷார்ட் திஸ் மந்த்ன்னு போட்டேன்னா இந்த மந்த்துக்கான என்னென்ன செலவு மட்டுமே எனக்கு காட்டும். ஸோ அது எல்லாமே என்னென்ன அக்கௌண்ட்டில் என்னென்ன நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்கிறத இது வந்து காட்டிடும். ஸோ அது வந்து நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆட் எக்ஸ்பென்சஸில் வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசரிஸ் எக்ஸாம்பிள்னு போடுறேன். அதில் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ண கேட்கும். என்னோட க்ரோசரிஸ் அக்கௌண்ட் வந்து ஐபிபிபி. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து அமௌண்ட் ஆட் பண்ணுறேன். ₹100 செலவு பண்ணியிருக்கேன். இது பில்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ பில்ஸாக இருந்தால் பில்ஸ் என்னென்ன பில்ஸோ அது இங்கே வந்து அப்டேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வந்து நம்மளுக்கு க்ரோசரிஸ். ஸோ அதுக்கானது. ஸோ டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்றைக்கோட டேட் எடுத்துக்கும். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐபிபி இதில் ஆட் பண்ணுறேன்ல, எக்ஸாம்பிள்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸில் நம்ம போய் பார்த்தோன்னா ஐபிபி கீழே இப்போ நான் வந்து சார்ட் வந்து டிசெண்டிங்கில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்போ தான் லேட்டஸ்ட்டோடது என்னன்னு காட்டும். ஸோ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லையா, க்ரோசரிஸ் எக்ஸாம்பிள் ஐபிபிபி அக்கௌண்ட்டில் வந்து இப்போ இது காட்டுது. இது நமக்கு வேண்டாங்கிறதுனால நான் இதை டிலீட் பண்ணுறேன் இப்போது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதோட ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து எந்தெந்த அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் என் ஹஸ்பண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு சேலரி வந்துட்டு இருந்த டைமில் ஒரு அக்கௌண்ட்டில் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு இன்கம் வந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து நான் வந்து வேறு அக்கௌண்ட்டில் இப்போ மெயின்டைன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக கேஷ் ஸ்டஃபிங்கில் கேஷ் பைண்டர் லிஸ்ட் சேவ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வேறு அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு நான் ஆல்மோஸ்ட் 2023க்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து கேஷ் ஸ்டஃபிங்கை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணதுலேருந்து நமக்கு ஒரு மணி கண்ட்ரோல் கிடைக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கண்ட்ரோல் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரே அக்கௌண்ட் கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து அது அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணால் அதை விட ஹெக்டிக்காக இருக்கும் நிஜமாக சொல்லணும்னா. பிகாஸ் ஏதோ ஒரு இப்போலாம் வந்து ஆன்லைனில் தானே பே பண்ணுறோம். ஸோ சடனாக யூபிஐன்னு இப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். எங்கே போகுது என்ன ஆகுதுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் மேலே உங்ககிட்ட இருக்கிற கேஷ் உங்கள் மணி மேலே உங்களுக்கு ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு கண்ட்ரோலுங்கிறத விட டிசிப்ளின் வந்தக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் ஏதோ இது வாங்கணும் அது வாங்கணும் தோன்றது கூட தோணாது. எப்படி நம்ம வந்து நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன எப்படியெல்லாம் பண்ணேன், எதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணேன் என்னோட
எக்ஸ்பென்சஸ்லங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா இன்னொரு வீடியோ கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இனிமே நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ வந்துரும். வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஸோ, அ அதுதான் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதுதான் நான் வந்து சொல்லணும்னு இருக்கேன். என்னென்ன சேவிங்ஸ் பண்றோம்? எப்படி எப்படி பண்றோம்? சின்னதா இருந்தாலும் சின்ன அமௌண்ட் தான் எல்லாமே. பட் லாங் டெர்ம் பண்ணும்போது காம்பவுண்டிங் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்கல்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு மேல வர இன்ட்ரெஸ்ட். அது திருப்பி அது அதுவும் சேர்ந்து, 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 சேர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்து, சேர்ந்து டோட்டலா லாஸ்ட்டா ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது பெருசா இருக்குங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ பட்ஜெட் அப்டேட் பண்ணக்கப்புறம் இங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சார்ட் மாறிடுச்சு. ஸோ அது எல்லாமே ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் காட்டிட்டேன். சிங்கிங் ஃபண்ட் அதுதான் பாப்பாவோட பர்த்டேக்கான ஃபண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து அது அந்த சிங்கிங் ஃபண்ட் ஆக்சுவலி நீங்க உங்களுக்கு வந்து டைரக்ட்டா இங்கேயே தெரிஞ்சிரும். இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்க. எவ்வளோ இன்னும் 60% வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ₹4000 தான் ரிமைனிங். ஸோ ஏதாவது நமக்கு பிசினஸ் வழியா வந்தாலும், இல்ல அவங்களுக்குங்கிறது தனியா அமௌண்ட் வந்தாலும், இதுக்கு வந்து நான் அந்த மந்த்லி அமௌண்ட்லயே நான் வந்து இத கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வேற எந்த அமௌண்ட்டும் தேவையில்ல. ஸோ இருந்தாலும் சீக்கிரமா உங்களுக்கு ஏதாவது சேவ் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா நீங்க உங்க சைட் ஹஸ்டல்ஸ் எல்லாமே பண்றதுல உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க அப்படி சேவ் பண்ணலாம். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் இன்னொரு தனி வீடியோவாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதனால இந்த வீடியோல நான் எதுவும் காட்டல. ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கீப் த ப்ராமிஸ் ஜூன் 20th அப்படின்னு. ஸோ, உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது வேணும்னா, நீங்க ஆட் பண்ணி, நீங்க அப்டேட் பண்ணி, கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே டைரக்ட்டா தெரியுது இல்லையா? ஸோ டேபிளும் இருக்கு. உங்களுக்கு மந்த்லி வியூவும் இருக்கு. வீக்லி வியூ கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் தான். ஒரு ஜிஸ்ட் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி பட்ஜெட் பண்ணலாங்கிறது. ஏன்னா பட்ஜெட் வந்து இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு இல்ல. பிகாஸ் அவங்கவங்க சர்கம்ஸ்டன்ஸ் அவங்கவங்க லைஃப் பிரகாரம் எப்படி பண்ணணுமோ, அப்படி பண்ணா தான் அது பட்ஜெட் ஆக்சுவலி. நிஜமா சொல்ல போணும்னா, பட்ஜெட்னா இப்படிதான் பண்ணணும், இதுக்கு இது இவ்வளோதான் குடுக்கணும்னு இல்ல. உ அ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எடுத்து வைக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டே. அதாவது உங்க எசென்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நெசசரி இருக்கிற எல்லா நீட்ஸ் முடிஞ்ச உடனே சேவ் பண்ணக்கப்புறம் தான் உங்க வாண்ட்ஸுக்கு போகணுங்கிறது தான் கான்செப்ட்டே. மனி கான்செப்ட்டே அவ்வளோதான். ஸோ ரொம்ப அல்ட்ரா ரிச் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களோட மனி லாங்குவேஜே வேற மாரி இருக்கும். நம்மள மாரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இதுதான் மந்த்ரா ஆக்சுவலி. உங்க நீட்ஸ், உங்களோட ரெண்ட், உங்களோட குரோசரிஸ் பில் முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்க சேவிங்ஸ் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்பெண்டிங்ஸ். அடுத்து உங்களோட உங்களுக்கு படம் பார்க்க போணுமா, இல்ல வெளிய சாப்பிட போணுமா, எதுனாலுமே அதுக்கு அடுத்தது. ஸோ கொஞ்சம் காசாவது எடுத்து வைக்கணுங்கிறது தான். நம்மனால இந்த பட்ஜெட் பண்ணா வந்து சரி, கிளியரா வந்து எங்கெங்க நம்ம காசு செலவு பண்றோம், எப்படி எப்படி அதில வந்து சேமிக்க முடியுங்கிறது பார்க்கறதுக்காக தான் இந்த பட்ஜெட்டே. ஸோ ஏதோ ஒரு வகையில நான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம வந்து சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், எப்படி எப்படி சேவ் பண்றோங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பை பை மக்களே.